Hi friends, welcome to Prasita's Moments. ஸோ இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கூலி படம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இன் யூஎஸ் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா மால் ஆஃப் ஜார்ஜியா, எங்கள் வீட்டிலேருந்து 10 மைல் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்கே ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே வரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 1 hour ஆகிடுச்சு டிராஃபிக்கில். ஏன்னா ஸ்கூல் விடுற டைம் அந்த டைமு அந்த 4 o'clock அப்படின்ற போது. ஸோ இங்கே வந்து சேர்றதுக்கு எங்களுக்கு 6 o'clock ஆகிடுச்சு. ஸோ டோட்டலி 2 hours ஆகிடுச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தலைவர் பட பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பயங்கர வெறியாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இந்த மாலுக்கு வந்திருக்கோம். இந்த மாலில் தான் வந்து அந்த தியேட்டர் இருக்குது, ரீகல் சினிமாஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து இந்த மால் ஆஃப் ஜார்ஜியாவுக்கு வந்து வரேன். ஸோ அதனால் மாலை வந்து நான் நல்லா கவர் பண்ணியே வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருந்தால் கொஞ்சம் நேரம் வந்து மாலை வந்து சுற்றி பார்த்துட்டு இருங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து சினிமா பற்றி கொஞ்சம் வரும். ஸோ நான் முன்னாடியே வந்து இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ இந்த மால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சூப்பராக பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானே வந்து இப்போ தான் வந்துட்டுருக்கேன். நல்லா இருந்தது இந்த மால் வந்து பார்த்திங்கன்னா செம பிரம்மாண்டமாக இருந்தது. ஸோ நாங்கள் இருக்க ஏரியாவில் இவ்வளோ பெரிய மால்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மால் தான் இருக்குது. செமையாக இருந்தது இந்த மால் பார்க்குறதுக்கே. ஒவ்வொரு ஷாப்பும் வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் அவென்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராயப்பேட்டையில் பார்க்குறது எக்ஸ்பிரஸ் அவென்யூவா இல்லை வேளச்சேரியில் பார்க்குறது ஃபீனிக்ஸ் மாலா, பட் அது மாதிரியே தான் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு அதெல்லாம் எக்ஸ்போஸ் இருக்கும்னு எனக்கும் தெரியும். ஸோ பில்டே பேர்னு சொல்லி ஒரு ஷாப் இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஃபீனிக்ஸ்லேயே வேளச்சேரியில் இருக்கிற ஃபீனிக்ஸ் மால்லேயே இருக்கும். பேத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நான் என்னடா நாங்கள் போயிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து தேட்டர் எங்கே இருக்குன்னே தெரியல. இவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. பின்னாடி நான் வரேனா வரலையா எதை பற்றியும் கண்டுக்கிறது இல்லை. சரி இவங்க பின்னாடி நம்ம போகணும்னு சொல்லி நானும் வீடியோ எடுத்தே போயிட்டே இருக்கேன். அப்புறம் ஃபைனலி நான் சொன்னேன், எங்கே போயிட்டே இருக்கீங்க எல்லோரும் உள்ள தேட்டருக்கு தானே வந்தீங்க, ஏன்னா நீங்கள் பாட்டு ஏதோ மால் பார்க்க வந்த மாதிரி போயிட்டுருக்கீங்கன்னு சொன்னதுக்கப்புறமேட்டு தான் ரியலைஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் இவங்கெல்லாம் வந்து தேட்டறதுக்கே ஆரம்பித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஒரு வழியாக வந்து ஆரோ மார்க் பார்த்துட்டு நாங்கள் வந்து அங்கே எங்கே ரீகல் சினிமாஸ் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். இங்கே ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டானா ரீகல் சினிமாஸ் எங்கே இருக்குன்னே தெரில அப்படின்றாங்க. மாலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எப்படி ஒரு சினிமா தேட்டர் தெரியாமல் இருக்குன்றது எனக்கு தெரியல. பட் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அது நான் பின்னாடி வரேனா வரலன்னு கூட இவங்க பாட்டு ஏதோ வந்து இதுக்கு போயிட்டே இருக்காங்க. அந்த மால்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அழகான ஒரு ராட்டினம் இருந்தது, பார்க்க வா ஒண்டர்ஃபுல் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேட்டர். நம்ம கூலி படம் பாருங்கள், 6:45 ஷோ ஃபஸ்ட்டுலேயே இருக்குது. ஸோ 5 shows இருக்குது அன்றைக்கி மட்டுமே. அதில் ஃபஸ்ட்டு ஷோ வந்து 6:45 தான், அதுதான் பார்க்க வந்திருக்கோம். இதுதான் வந்து பிக் ஸ்க்ரீன். எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் பிக் ஸ்க்ரீனே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் வந்து பிக் ஸ்க்ரீனாக இருந்துச்சு, அதனால் இங்கே தான் வந்திருக்கோம். இந்த இடம் பாருங்கள், தேட்டருக்கு வந்து மேலே போகணும் அப்படின்ட்டாங்க. ஸோ பாருங்கள் இவங்கெல்லாம் வந்து எஸ்கலேட்டரில் ஏறிட்டாங்க. சரி நம்ம கொஞ்சம் அந்த வாட்ச் இதெல்லாம் பார்க்க வித்தியாசமாக இருக்குது, இந்த இடம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே இவங்க என்ன விட்டு போயிட்டாங்க. ஐயோ வெயிட் பண்ணுங்கள் நானும் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடியே நான் வந்து தொத்திக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் கூட பின்னாடி வந்து நான் வரலையான்னு கண்டுக்கிறதே இல்லை. பட் என்ன பண்ணுறது, நம்ம வியூவர்ஸ்க்காக நான் வீடியோ எடுத்து தானே ஆகணும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு லைஃப் டைம் மெமரி தானே ஃப்ரெண்ட்ஸ். அமெரிக்காவில் வந்து தலைவர் படம் பார்க்குறோம். இதை நான் செகண்ட் டைம் பார்க்குறேன் தலைவர் படம். இதுக்கு முன்னாடி வேட்டையன் பார்த்துருக்கேன். பட் இந்த மாலுக்கு நான் வந்தது வந்து ஃபஸ்ட் டைம் தான். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேட்டரு. உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு என் விஷயம் பொண்ணு பண்ணது வந்து வா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடலாம் சினிமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா, சரி வா ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிவிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் மெயினான விஷயங்கள் வந்து வாங்க வேண்டியது இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாப்கார்ன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெப்சி. இது ரெண்டும் இல்லாமல் என் பொண்ணு வந்து உள்ளே வரமாட்டா. பட் இதெல்லாம் வந்து அன்ஹெல்தின்னு எனக்கு தெரியும். பட் சொன்னாலும் இவங்களாம் யாரும் கேட்க மாட்டாங்க. சரி வாங்க நம்ம உள்ளே போய் தேட்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டாக வந்தோம். 6:45 ஷோக்கு 6:15 வந்துட்டோம். யாருமே வரல பாருங்கள், எவ்வளோ எம்டியாக இருக்குன்னு தேட்டரு. ஆனால் நல்ல பெரிய ஸ்க்ரீன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சீட்ஸ் இருக்குது பாருங்கள். பட் அது 6:45 வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. தேட்டரே ஓரளவுக்கு ஃபுல்லாகிடுச்சு. அங்கே போய் உட்காந்து என் சீட்டை பிடிச்சி உட்காந்து, இது ரெக்லைனர் சீட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்வலாக ரெக்லைனர் சீட்டு தான் இருக்கும். பட் இந்த தேட்டரில் என்னென்னு தெரியல, ரெக்லைனர் இல்லை. பட் இட்ஸ் ஓகே, நம்மளுக்கு தேவை படம். ஓகேங்களா? ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஆளுங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து படம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் விசில் சவுண்டு பறந்துச்சு பாருங்கள், நீங்களே கேளுங்க. Kingpin Logistics.
இன்ட்ரொடக்ஷன் சீனுக்கு அப்புறமா தலைவர் சிட்டுக்கு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. விசில் பறந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். படம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்கிறது உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஸோ அதனால் வந்து ரிவ்யூலாம் இந்த வீடியோவில் நான் கொடுக்கவே மாட்டேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிற மாதிரி தான்ப்பா. தயவுசெய்து வந்து சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.